அண்மைச் செய்தி. கேரளாவில் கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடலில் மிதந்து வரும் கண்டெய்னர்கள் ஆலப்புழா, எர்ணாகுளம் பகுதியில் கரை ஒதுங்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் மணிக்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். தற்போது இந்த சம்பவத்தின் மீது கேரள அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது? இதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? கேரள கடல் எல்லையிலிருந்து 38 நாட்டிக்கல் மைல் தொலைவுல MSC எல்சா என்ற சரக்கு கப்பல் பாத்தீங்கன்னா நேற்று 28 டிகிரி சார்ந்துச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரளா, அதாவது கடலோர காவல்படை மற்றும் சிறிய விமானம் மூலம் அந்த கப்பலை நேற்று முழுவதும் கண்காணித்து வந்த நிலையில் அந்த கப்பல் பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுவதுமாக மூழ்கி விட்டது. இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா 640 கண்டெய்னர் இருந்துச்சு. இந்த கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். 40 கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா 13 கண்டெய்னர்ல மிக ஆபத்தான பொருட்கள் உள்ளது. அதே மாதிரி 12 கண்டெய்னர்ல கால்சியம் கார்பேட் இருக்கு. இது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற கண்டெய்னர் எல்லாமே ஆபத்தான பொருட்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருக்கு. இந்த மூலிகை கண்டெய்னர்கள் எல்லாமே மிதந்துகிட்டு கிட்டத்தட்ட மணிக்கு 1 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு வருது. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் மற்றும் ஆலப்புழா பகுதியில கரையொதுங்கக்கூடும். ஒரு சில கண்டெய்னர் பாத்தீங்கன்னா கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் பகுதியில கரையொதுங்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கப்பலுடைய டேங்க்ல 84.44 மெட்ரிக் டன் டீசல் இருக்கு. இந்த டீசலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது கசிய ஆரம்பிச்சிச்சு. அதனால கடல் மேற்பரப்பு முழுவதும் பாத்தீங்கன்னா டீசலினுடைய அந்த கசிவு படலங்கள் பூராமே அதிக அளவுல படர்ந்துட்டு வருது. இது எவ்வளவு தூரம் படரக்கூடும் அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக கடலோர காவல்படையினர் மற்றும் சிறிய விமானம் மூலம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கரையோரங்க அந்த கண்டெய்னர்களை யாருமே போய் தொற்ற வேண்டாம், அதை எதையும் திறந்துட வேண்டாம். உடனே கண்டெய்னரை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்கப்பட்டிருக்க எண்ணுக்கு உடனே கால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசாங்கமும் கடலோர காவல்படையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவசபாபதி.